லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லுக்மா சமையலில் நல்லா முட்டை போட்டு சூப்பராக ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். என்னன்னா, அதாவது கஸ்தூரி மெத்தி எக் மசாலா, அதாவது கஸ்தூரி எக் மசாலா நல்லா ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு 4 முட்டையை நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 4 முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் முட்டையை அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2 ஆனியனை கட் பண்ணியிருக்கேன். இது ஒயிட் ஆனியனு. இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பல்லாரி வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு தக்காளி, அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், அது கூட ஒரு 5, 6, 7 பல்லு பூண்டு, அது கூட ஒரு இஞ்சி துண்டு. இது என்ன செய்ய போறோம்னா, இதை நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்க போறோம். சூப்பராக கிரைண்ட் பண்ணியாச்சு. நல்லா இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிங்க. அடுத்து என்ன பண்ண போறோம், ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இது கல்பாசி பூ, பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர், அது கூட ஒரு 3 ஏலக்காய், ஒரு பே லீஃப், ஒரு 3 க்ளோவ்ஸ், அப்புறம் ஒரு பட்டை. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஆட் பண்ணிட்டோம். ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீதம் உள்ளதை லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே ரெட் சில்லி, ஒரு 1/2 ஸ்பூனு கோரியாண்டர் பவுடரு,
ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே குமின் பவுடர், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு பவுடர், இது வந்து ஒயிட் பெப்பர் பவுடரு. உங்கள் வீட்டில் ஒயிட் பெப்பர் இல்லைன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லே நல்லா குக் பண்ண போகிறோம். இது நல்லா வந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வரும். இடையில ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிண்டி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா ஒரு 6 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தியை எடுத்துக்கிட்டு நல்லா இதை உடைச்சி இதை போல் ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன செய்றீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் போது ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ சரி டேஸ்டியான கசூரி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.